ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டுமில்லி சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம சுடருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்களுடைய அம்மா பிரிஞ்சு இருக்கிறதுனால அப்பப்போ அடிக்கடிக்கு அவங்களோட ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு காரணம் சரளா தான். ஸோ சண்முகம் அவங்க கூட பாசமாக இருந்த வரைக்கும் சுடருக்கு எதுவும் தெரியலை. எப்பெல்லாம் சரளாவோ மற்றவங்க யாரை வச்சோ சுடர்கிட்ட கோவமாக பேசுகிறாங்களோ, அவங்கள திட்டுறாங்களோ, அடுத்த நிமிஷமே அவங்களுடைய அம்மு ஞாபகம் வந்துடுது. நம்மளுடைய அம்மாவாக இருந்திருந்தால் நம்மளை இப்படிலாம் திட்டிருக்க மாட்டாங்களே, ஏதாச்சும் இப்படி செய், அது தப்பாக இருந்தால் அதை திருத்த சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இப்படிலாம் நம்மளை திட்ட மாட்டாங்க. நாம் இங்கே இருக்கிறதுனால மாமாவுக்கு அத்தைக்கு இவங்களுக்கெல்லாம் நம்ம கஷ்டம் கொடுக்குற போல இருக்குது. அதான் நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காங்க. சீக்கிரமாக அம்மு ஜெயிலேருந்து வெளியில் வந்துட்டா நான் அம்மு கூடவே போயிடுவேன்ல. சுடர்தியாவை அப்பப்போ வந்து நான் அதாவது தருணை அடிக்கடிக்க வந்து நான் பார்த்துப்பல அப்படின்னு சுடர் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போது அது மட்டும் இல்லாமல் வெற்றி கொடுத்த கிஃப்டை சுடர் வந்து அதை அம்முக்கிட்டேயும் காட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க அம்மு, நீங்கள் எனக்கு பொம்மை கொடுத்த மாதிரி அதை நீங்கன்னு நினச்சி நான் எப்பயுமே பேசிகிட்ருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி இப்போ கேப்டன் அங்கிளும் நீங்களும் நானும் சேர்ந்து இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபோட்டோவை கொடுத்துருக்குறாங்க. இதில் இருக்கிற ஃபோட்டோவை நான் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். இதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வருது. நம்ம எப்பயுமே ஒன்றா பிரியாமல் இருக்கிறோம் அப்படின்றது இதில் இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அம்மு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. இது நல்லா இருக்கா, உனக்கு பிடிச்சிருக்கா அம்மு? நான் அடுத்த தடவை ஜெயிலுக்கு வரும்போது கண்டிப்பாக நான் இதை உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டுவேன். ஆமாம்ல, நான் உனக்கு கேப்டனை பற்றி ஜெயிலுக்கு வரும்போது நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லைல்ல, அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, அவர் என்னோட பிக் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. இப்போது அவர் கொடுத்தா நான் எதை வேணாலும் வாங்கிக்கிறேன், உங்களுக்கும் அவங்களை கண்டிப்பாக ஒரு நாள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேமோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க சுடர் வந்து. ஆனால் நான் இன்னும் கேப்டன் அங்கிள்கிட்ட நீங்கள் ஜெயிலில் இருக்கிறதும் எனக்கு அப்பா எங்கே இருக்காருன்னு தெரியல அப்படின்ற விஷயத்தையும் இருக்காரா இல்லையா அப்படின்றத கூட நான் இன்னும் யார்கிட்டையும் சொல்லவே இல்லாமோ. மாமா அதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக நீங்கள் திரும்ப வாங்காமோ, நீங்கள் வந்தீங்கன்னா நான் இனி அப்பா எங்கன்னு கேட்க மாட்டேன். எல்லா பிள்ளைங்களும் அவங்களுடைய அம்மா அப்பாவோட வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பாவை பார்க்கணுன்னு ஏக்கமாக இருக்காமோ. அட்லீஸ்ட் நீங்களாச்சும் இருந்தால் நான் அதை கூட யோசிச்சு பார்க்க மாட்டேன். இல்லை, மாமா தான் எப்பயுமே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வராரு. மாமாவுக்கு நான் ரொம்ப பாரமாக இருக்கேன், கஷ்டத்தை கொடுக்குறேன். என்னதான் நீங்கள் மாமாவுக்கு கஷ்டத்தை கொடுக்காம நல்லா படிக்கணும்னு சொன்னாலையும் அத்தைக்கே என்ன சுத்தமாக பிடிக்கவே மாட்டேனுது. நான் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சுடர் ரொம்ப அழுகிறாங்க. நைட்டு ஃபுல்லாக அந்த ஃபோட்டோவை வெற்றி கொடுத்த ஃபோட்டோவை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே தான் மட்டும் இருக்காங்களே தவிர தூங்குறதே கிடையாது. தூங்கி எழுந்து மறுநாள் காலையில் தியாவை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சரளா. தருணும் அவங்க சட்டை பேண்ட்டை போட்டுட்டு அவங்களும் ரெடி ஆகிடுறாங்க. லஞ்ச் பேக்ஸ்லாம் கட்டி வச்சுட்டு இங்கே ரெடியாகி நிற்கிறாங்க. அப்போது இங்கே சுடர் வந்து தலை வார முடியாமல் நின்றுட்டுருக்காங்க. அத்தை எனக்கு ஜடை பண்ணி விடுங்க அத்தை, டைம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வேறு வேலையே இல்லையா, எனக்கு என்ன 10 கை இருக்கா, இவங்க 2 பேரையும் கிளப்புறதுக்கே எனக்கு நேரம் இருக்குது. உன்னால் ஒரு ஜடை கூட பின்னிக்க முடியாதா, நான் தான் பின்னி விடணுமா, ஏன் உனக்கு ரெடி ஆகிறதுக்கு தெரியாதா அப்படின்னலாம் வந்து இங்கே திட்டிகிட்டு இருக்காங்க. யூனிஃபார்ம் துவைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து அதுக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இது ஒன்று தான் இருக்குது, ஈவினிங்காக யூனிஃபார்ம் துவைச்சிருவீங்களா அத்தை, நான் நாளைக்கு போட்டுட்டு போக அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு தேவையாக இருந்தால் நீயே துவைச்சிக்கோ, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, இங்கே பார்த்தியா எவ்வளோ யூனிஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபீல் பண்ணுறாங்க. துணி அதிகமாக இருக்குது அப்படின்னு சுடர்கிட்ட முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க. இப்போ சுடர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. தருண் இருந்துக்கிட்டு அதை பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு, நீ ஏன் கவலைப்படுற சுடர், நான் உனக்கு ஜடை பண்ணி விடட்டுமா அப்படின்னு. ஆண்டா நீயே ஹோம்ஒர்க்கு செய்யாமல் இன்னும் உட்காந்துட்ருக்க, அதை நீ செய்வியா, அவளுக்கு ஜடை பண்ணி விடுவா, உனக்கு அதெல்லாம் தெரியுமா அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியுமா, ஸ்கூலில் இதை பற்றியெல்லாம் கூட நான் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. சுடர் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சுடரை கூப்பிட்டு தருண் உட்கார வச்சுட்டு ஜடை பின்னுறது 2 சைடும் வந்து கரெக்டாக வடிவெடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் பின்னலான்னு வரும்போது அவருக்கு ரொம்ப முடியலை, லூஸாக பின்னிட்டுருக்காரு. அப்போது அவருடைய மாமா வராரு, வெளியில் கடைக்கு போயிட்டு வந்தவர். அதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டுருக்கீங்க இங்கே 2 பேரும், ஸ்கூலுக்கு நேம் ஆகுது கிளம்பலையா, இன்னும் சுடர் தலைவார் கூட வராமல் இருக்க, ஏன் சரலா இன்னும் அவளை ரெடி பண்ணாமல் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க எனக்கு அதான் வேலை பாருங்க அப்படின்னு முறுக்கிட்டு நிற்கிறாங்க. மாமா அது வந்து அப்படின்னு சுடரும் நின்றுட்டுருக்கவும், தருண் என்ன பண்ணுறடி அப்படின்னு, ஜடை பின்னி விடுறமா அப்படின்னு. ஏன் உன் அம்மா அதை பண்ண மாட்டாளாமா அப்படின்னு. அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கான்ப்பா, அதான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னோம். 5 நிமிஷம் இந்த தலையை பின்னி விட்டுட்டு போகிறதுக்கு உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ கஷ்டமா, வர ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு போயிடுறா,
குடு தருண், நான் பண்ணுறேன், நீ போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடி ஆக போ, சுடருக்கும் சேர்த்து லஞ்ச் பேக் பண்ணி வச்சு லஞ்ச் பேக்கு ஸ்கூல் பேக்லாம் எடுத்துகிட்டு வந்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தருண் கிட்ட சொல்கிறதுனால சண்முகம் வந்து அவர் தலை பின்னி விட்டுறாரு. மாமா உங்களுக்கு ஜட பின்னெல்லாம் தெரியுமா அப்படின்னு. என்னடா அம்மா இது டைலரிங் கற்றுக்கிட்டு ப்ளவுஸு ஜாக்கெட் இதெல்லாம் தைக்கிறது, எனக்கு ஜட பின்ன தெரியாதா, நான் தியாவுக்கு எத்தனை தடவை பின்னி விட்டுருக்கேன், எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜட பின்னி விட்டுறாரு. மாமா நல்லா தான் பின்னிருக்கீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. சரிம்மா இதெல்லாம் எதையும் பற்றி நினச்சி பார்க்காம ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும், இனியும் இந்த வீட்டில் உனக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலையும் மாமா நான் இருக்கேன், நீ என்ன மட்டும் நினச்சிக்கோ, எந்த உதவி இருந்தாலும் என்கிட்டயும் தருண்கிட்டையும் கேளு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சண்முகம் சொல்கிறாரு. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 3 பேரும் கிளம்பி கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரதுக்காக சண்முகம் கூட்டிகிட்டு கிளம்பிடுறாரு. அப்படி போகும்போது மாமா கோயிலுக்கு போயிட்டு போகலாமா அப்படின்னு சுடர் கேட்குறாங்க. என்னடா ஆச்சு அம்மா அப்படின்னு. இல்லை மாமா நான் சாமி கும்பிடணும் போல தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாமி கும்பிட்றாங்க. அப்பா டெய்லி இதே தான் வேலையாப்பா, என்ன வேறு வேலையே இல்லை, ஸ்கூலுக்கு போயிட்டா சீக்கிரமாக என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து கொஞ்ச நேரம் விளையாட வரல, இவளால் எப்பயுமே லேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தியா சொல்கிறோமோ. தியா இங்கே பாரு, உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது, சாமி கும்பிட்டுட்டு போகிறதுனால இப்போ என்ன ஆக போகுது, தினமும் சாமி கும்பிட்றதுனால சாமிக்கிட்ட டெய்லியும் நீயும் நல்லா படிக்கணும் வேண்டிக்கலாம்ல, நீ நினச்சது நடக்கணும்னு. ஆனால் அந்த மாதிரி எதுவும் யோசிக்காமல் இப்படி ஏன் சுடர் மேலே கோவப்படுற அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி வேண்டிக்கணும், முதல்ல இவன் இந்த வீட்டு விட்டு போகணும், இவ கூட எல்லாமே எனிமியாஸ் இருக்கணும்னு நான் வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சாமி கும்பிடலான்னு போயிட்டு அங்கேயும் அதே தான் வேண்டிட்டு இருக்காங்க. ஆனால் சுடர் வந்து அம்மாவை பார்க்கணும், அம்மா சீக்கிரம் வெளியில் வரணும், அது மட்டும் இல்லாமல் என் அப்பா யாருன்னு எனக்கு தெரியணும், என் அப்பாவை என் கண்ணில் காட்டு சாமி அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடுறாங்க. இப்படி வேண்டிக்கிட்டு இருக்கும்போது சண்முகத்துக்கு வந்து ஃபோன் வருது. ஸோ முகூர்த்த ப்ளவுஸும் ஒன்று கொடுக்கவே இல்லை, விட்டு போயிருக்கு அப்படின்னு, எல்லாத்தையுமே கொடுத்துட்டேனாக்கா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை தம்பி ஒரு ப்ளவுஸ் மிஸ் ஆகுது, கடையில் எங்கேயாச்சும் விட்டுருக்கீங்களான்னு கொஞ்சம் தேடி சொல்லுங்கள், இன்னும் 1 மணி நேரத்தில் அந்த ப்ளவுஸ் வேணும் தம்பி, இப்போ தான் நாங்களே கவனிக்கிறோம், நைட்லேருந்து வேலையினால நாங்களே எதுவும் கவனிக்கல கல்யாண வேலையினால அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவோம். அக்கா என்னக்கா இப்படி சொல்கிறீங்க, நான் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் எப்படிக்கா அப்படின்னு. ப்ளீஸ் தம்பி எப்படியாச்சும் சீக்கிரமாக தேடி கொண்டு வந்துருங்க, அப்படி நீங்கள் கடையில் இருக்கான்னு பார்த்து சொன்னீங்களா கூட நாங்களே கூட ஆள் அனுப்புகிறோம், ஆள் அனுப்பி வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபோன் பண்ணி சொல்லவும், சரிக்கா நான் போயிட்டு பார்த்துட்டு சொல்கிறேங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சபி கொஞ்சம் சீக்கிரம் போங்க உடனே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ தான் தருண் என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை தருண் ஏதோ கடையில் ப்ளவுஸ் விட்டு போச்சா, முகூர்த்தத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேணுமா, என்ன பண்ணுறதுன்னு புரியல, உங்களை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுவோன்னா இல்லை நான் கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா ஸ்கூல் இங்கேருந்து பக்கம் தானேப்பா, இங்கே பாருங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நடந்து போகிறாங்க, நான் அவங்க கூடவே நாங்கள் 3 பேரும் சேர்ந்து நடந்து போய்க்கிறோம்ப்பா, அதான் இப்போ நாங்கள் 3 பேரும் இருக்கலாம், அதெல்லாம் ஸ்கூலுக்கு கரெக்டாக போயிடுவோம், நீங்கள் போயிட்டு உங்கள் வேலையை பாருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. தருண் உங்களை எப்படி விட்டுட்டு போகிறது அப்படின்னு. அப்பா முக்கியமான வேலைன்னு சொல்கிறீங்க, ப்ளவுஸ் கொடுக்கலைன்னா கல்யாணத்தில் பிரச்சனை ஆகிடும்ப்பா, அவங்க எதா வேறு என்ன ஃபங்க்ஷனுக்கா இல்லை வீட்டில் இருக்காங்களா மாற்றி போட்டிருக்கிறதுக்கு, நீங்கள் போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தருண் சொல்லவும், சரி சுடர் தருண் தியா 3 பேரும் பத்திரமா போங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ்க்கு போனதுக்கப்புறம் நான் பிரின்சிபால் மேம்க்கு கால் பண்ணி விசாரிச்சுக்கிறேன், நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கோயிலே விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி பார்த்து பத்திரமா போங்கன்னு நிறைய தடவை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் சுடர் இன்னும் சாமி கும்பிட்டுட்டே இருக்காங்க. என் அப்பாவை கண்ணில் காட்டு சாமி, எனக்கு என் அப்பாவை பார்க்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. அப்போது அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக வெற்றி தருணை கூட்டிகிட்டு, அதாவது மகேஷை கூட்டிகிட்டு அந்த கோயிலுக்கு வராங்க. அப்போ தான் என்னாச்சு 3 பேரும் ஏங்க நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சாமி கும்பிட்டுட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு. எங்கே நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எங்கள் டேடி கூட வந்தார், இப்போ தான் அவர் கிளம்பி போனார் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு, நாங்கள் 3 பேரும் ஸ்கூலுக்கு போகணும், இன்னும் சாமி கும்பிட்டுட்டே இருக்கா சுடர், அதனால தான் இங்கே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதும், ஏன் தருண் அவள் எவ்வளோ நேரம் தான் சாமி கும்பிடுவா, அவளை பேசாமல் போய் கூட்டிகிட்டு வாயா அப்படின்னு தியா சொல்லிட்டு இங்கே சுடரை கூட்டிகிட்டு வர சொல்லி நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் மகேஷ் இருந்துக்கிட்டு, சாமி தானே கும்பிட்றா கும்பிட்டுட்டு போகணும், இன்னும் கிளாஸ்க்கு நேரம் இருக்குல்ல, நானும் போயிட்டு சாமி கும்பிட்டு வரேன் வெயிட் பண்ணுங்கள் எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெற்றி இங்கே நின்றுட்டுருக்காரு. வெற்றி அங்கிள் நீங்களும் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. மகேஷ் கோயிலுக்கா நீயே போய் கும்பிட்டுட்டு வா அப்படின்னு. இந்த மாதிரி கோயில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவருக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. அதனால தான் சரி மகேஷ் கூப்பிட்டாங்கன்னு கூட போகிறாங்க. போயிட்டு மகேஷும் சாமி கும்பிடுறாங்க. அப்போது வந்து வெற்றி சாமி கும்பிடல சுடரை பார்த்து நின்றுட்டுருக்காங்க. அவங்க தீவிரமாக சாமிக்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும் இந்த பாப்பா ஏன் இந்த சின்ன வயசில் இந்த அளவுக்கு கஷ்டப்படுது, பார்க்கும்போது இந்த பாப்பாவை நல்லா க்யூட்டாக இருக்கே, இந்த பாப்பாவை போக்கும்போதெல்லாம் ஒரு நல்ல ஒரு உணர்வாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. சாமி கும்பிட்டு கண்ணை திறந்து பார்த்ததும் சுடர் வந்து வெற்றி நிற்கிறாரா, அவங்கள பார்த்த உடனே கேப்டன் அங்கிள் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மகேஷும் சாமி கும்பிட்டுட்றாங்க. சுடர் இவ்வளோ நேரம் என்ன சாமி கிட்ட வேண்டிக்கிட்ட, சாமி கும்பிட்டுட்டியா போகலாமா அப்படின்னு
சொல்கிறாங்க. நானா சாமிக்கிட்டேயா? என் அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது, என் அப்பாவை காட்ட சொல்லி சாமிக்கிட்ட வேண்டிகிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது தான் கேப்டன் அங்கிள் இங்கே வந்து நிற்கிறாரு. அவரை பார்க்கும்போது எனக்கு என் அப்பா ஞாபகம் வரவே கிடையாது. அவர் கூட இருந்தாவே போதும்னு தோணுது. இப்போல்லாம் வர வர கேப்டன் அங்கிளை நான் அடிக்கடிக்க மீட் பண்ணுறேன். கேப்டன் அங்கிள் உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சுடர் ஓடி போய் கையை வந்து கெட்டியை பிடிச்சிக்கிட்டு கட்டி அணைச்சிக்கிறாங்க. இப்படி அவங்க சொல்லும்போது சுடர் சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்குது வெற்றிக்கே. என்ன பாப்பா நீ இப்படி பேசுகிற, உங்கள் அப்பா எங்கன்னு தெரியாதா அப்படின்னு. இல்லை என் அப்பா எங்கே இருக்காருன்னு இன்னும் தெரியல, என் அம்மா இதை பற்றி என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. நான் கேட்கும்போதெல்லாம் உனக்கு அப்பா அம்மா ரெண்டுமே நான் தானே என் அம்மா சொல்லியிருக்காங்க. ஆனால் என் அப்பா இருக்காரு, எங்கே இருக்காருன்னு தான் தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு தம்பி, பாப்பா என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்கவும் எங்களுக்குமே எதுவும் தெரியாது அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் நீங்கள் பேசிகிட்டு இருந்தது உங்கள் அப்பா புராணம் அம்மா புராணம் இல்லை, ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது அப்படின்னு தியா கோவப்படுறாங்க. சரி வாங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. அப்போது மகேஷ் காரில் ஏறிக்கிட்டு எல்லாரும் வாங்க சேர்ந்தே போயிடலாம் இன்றைக்கும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போது சரி வா தியா தருண் அப்படின்னு 3 பேரும் கார்லேயே ஏறி போகிறாங்க. அப்போ தான் இங்கே சுடரோ காரில் உட்காந்து தியா எப்பயுமே அவங்க கூட கோவப்படுறாங்கல்ல, அதனால ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. என்னாச்சு ஏன் நீ இப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சுடரை வந்து மறைக்கிறாங்க. இல்லை என்ன விஷயம்னு சொல்லு பாப்பா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் இறங்கி பாய் சொல்லிட்டு வெற்றிக்கு கிளம்புறாங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி ஸ்கூல் சீக்கிரமாக விட சொல்லி உங்களை 1 hour முன்னாடியாக நான் எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போகவா அப்படின்னு இங்கே வெற்றி கேட்குறாங்க. ஏன்னா சுடர் இப்படி சோகமாக இருக்காங்க இல்லையா, அதுக்காகவே. அப்படி இருக்கும்போது வீட்டில் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சால் கோவப்படுவாங்கள்ல அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்கூல் முடிகிற டைமுக்கு கரெக்டாக உங்களை கூட்டிகிட்டு போய் நான் வீட்டில் விட்டுருவேன். அப்படியே லேட் ஆகிடுச்சு வீட்டில் தெரிஞ்சிருச்சுன்னா கூட நான் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், உங்கள் வீட்டில் நான் சொல்லிக்கிறேன், நம்ம எல்லோரும் வெளியில் போகலாம், நான் மிஸ்கிட்ட சொல்லிவிட்டு ஸ்கூலில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சீக்கிரமாக கூட்டிகிட்டு போகிறேன் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வெற்றியும் கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போனதுக்கு அப்புறமா அடுத்து வந்து இங்கே சண்முகம் போயிட்டு கடையில் போயிட்டு அப்படி தான் ப்ளவுஸ் மிஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அதை எடுத்து சொந்தக்காரங்க கிட்ட கொடுத்துட்டு அடுத்து வந்து லாயரை பார்க்க போகணும் அப்படின்னு கிளம்புறாரு. அபியை வெளியில் கொண்டு வர நிறைய பணம் தேவைப்படும், அதுக்கு ஒரு இடத்துல கடன் கேட்டு வச்சுருந்தேன், அவங்கக்கிட்ட போய் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பணமும் வந்து நிறைய வந்து கடன் வாங்குறாரு. அவர் வந்து வெளியில் வந்து அபியை வெளியில் எடுக்கணும் அப்படின்றதுக்காக. அப்படியே வாங்கிக்கிட்டு மேடம்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு காயத்ரி மேடம்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களோட சேர்ந்து லாயரையும் பார்க்குறாங்க. லாயரையும் பார்த்துட்டு அபிக்கிட்ட நடந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு, அதாவது அவங்க ஜெயிலுக்கு போகிறாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு லாயர் அபியை மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே தெரிஞ்சதுக்கப்புறமா அவருமே சரி கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வெளியே எடுத்துடலாம், ஆனால் அதுக்கு அது ஆதாரம் ஏதாச்சும் இருக்கணுமே, அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருந்தா ஒரு வேளை அதில் அந்த ரிப்போர்ட் கூட இருந்துருக்குமே அப்படின்னலாம் கேட்குறாங்க. சார் அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல, நான் ஜெயிலுக்கு வந்துட்டதுக்கப்புறமா வெளியில் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை, நீங்கள் தான் இதெல்லாத்தையும் விசாரித்து கெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்லும்போது கவலைப்படாதீங்க எப்படியும் போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கும் கொலை பண்ணதுனால. அதாவது கொலைப்பள்ளி உங்கள் மேலே விழுந்ததுனால அவங்க கத்தி குத்து பட்டதுனால கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் விசாரிச்சு பார்த்தோன்னா எந்த ஹாஸ்பிட்டல் என்ன ஏதுன்னு இந்த கேஸ் எடுத்தால் கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சிடும், நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க அப்படின்னு லாயரும் ஒரு நம்பிக்கையான வார்த்தையை கொடுக்குறாங்க அபிக்கு. அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அண்ணன் வந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அண்ணன் வெளியே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணனை நான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அது எப்படிமா, நான் உன்னை பார்க்குறதே பெரிய விஷயம், நீ எப்படி அவங்கள பார்க்க முடியும், பர்மிஷன் இல்லாமல் யாரும் பார்க்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி அண்ணனை கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு அபி உள்ளே இருக்காங்க. வெளியில் சண்முகம் வந்து லாயர்கிட்ட அபி என்ன சொல்லியிருப்பா, அவளுக்கு என்ன நடந்துச்சுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அபியும் அதை அவங்க கிட்ட சொல்லவே இல்லை, அடங்கிட்ட இந்த விஷயம் எதுவும் தெரியக்கூடாதுன்னு. எப்படியும் கேஸில் வாதாடுறாரு அவரு லாயரு. அபி அதை வெளியில் எடுக்கணும்னு கூட நிற்கிறவர் நம்மளுடைய சண்முகம், அவருக்கு விஷயம் தெரியாமல் இருந்தால் எப்படி. லாயர் வெளியே வந்த உடனே கேட்குறாங்க அபி எல்லா விஷயத்தையும் சொன்னாலா, என்ன ஆச்சு அவளோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லா விஷயத்தையுமே வந்து லாயர் சொல்கிறாங்க. அது தெரிஞ்ச உடனே அவர் ரொம்பவே கோவப்படுறாரு. எந்த தப்பும் பண்ணாத என் தங்கச்சி இப்போ தண்டனை அனுப்பிச்சிட்ருக்கலாம், அவன் நியாயமானவனா, தேவையில்லாமல் என் தங்கச்சி மேலே பழிய போட்டுட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்போ தான் இங்கே சண்முகம் வந்து சரி போகலாம் சார் கிளம்பலாம், அவளை எப்படியாச்சும் வெளியில் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் டீட்டெயில்ஸ் விசாரிக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அபி கூடிய சீக்கிரம் வெளியில் வரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.